வணக்கம். இன்றைய முக்கிய செய்திகள். முள்ளிவாய்க்கால் நினைவேந்தல் வார நிகழ்வுகள் உணர்வு பூர்வமாக தொடர்ந்தும் நடைபெற்று வருகின்றன. முள்ளிவாய்க்கால் நினைவு வாரத்தை முன்னிட்டு மன்னார் நகரில் முள்ளிவாய்க்கால் கஞ்சி வழங்கும் செயற்திட்டத்தின் 3ஆம் நாள் நிகழ்வு நடைபெற்றது. சமூக வலைதள குற்றங்கள் தொடர்பான விழிப்புணர்வு கருத்தரங்கு சட்டத்தரணி சி தனஞ்சியினால் நடத்தப்பட்டது. வவுனியா நகரிலும் வவுனியா தமிழ் மகா வித்தியாலய முன்றலிலும் முள்ளிவாய்க்கால் கஞ்சி வழங்கப்பட்டது. கிழக்கு மாகாண காணி மீட்பு வலையமைப்பினர் வடக்கு மாகாணத்திற்கு 2 நாள் விஜயம் மேற்கொண்டனர். ஆண்டுக்குள் மாகாண சபை தேர்தல் நிச்சயம் நடத்தப்படும். அமைச்சர் கிரிஷேன் அபேசேன. இந்திய கடற்படை கப்பல் கொழும்பு துறைமுகத்தை இன்று வந்தடைய உள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. குமுதினி படகில் படுகொலை செய்யப்பட்டவர்களின் 41வது ஆண்டு நினைவுகூரல் நெடுந்தீவில் நடைபெற்றது. வடமராட்சி கிழக்கு மருதங்கணி பிரதேச செயலர் அலுவலகம் முன்பாக முள்ளிவாய்க்கால் நினைவேந்தல் நினைவுகூரல் நடத்தப்பட்டது. வட்டுக்கோட்டை தீர்மானத்தின் 50வது ஆண்டு பொன்விழா அங்குரார்ப்பண நிகழ்வு யாழ் வட்டுக்கோட்டையில் நடைபெற்றது. தோட்ட தொழிலாளர்களுக்கு அறிவிக்கப்பட்ட சம்பள உயர்வை அனைவருக்கும் சமமாக வழங்க வேண்டும் என IPEN மனித உரிமைகள் ஆணைக்குழுவில் முறைப்பாடு. தமிழ் மக்கள் மீதான படுகொலைகளுக்கு நீதி வழங்கப்பட வேண்டும் என மட்டக்களப்பு நாடாளுமன்ற உறுப்பினர் இ. ஸ்ரீநாத் வலியுறுத்தினார். தமிழ்நாடு முதலமைச்சர் சி. ஜோசப் விஜய் அவர்களுக்கு அனுப்பிய வாழ்த்து கடிதத்தில் ஈழத்தமிழர் அரசியல் உரிமைகள் முன்னேற்றம் குறித்து இணைந்து செயல்பட விருப்பம் தெரிவித்துள்ளது. இங்கிலாந்து நாடாளுமன்றத்தின் தமிழர்களுக்கான அனைத்து கட்சி குழு